ஹே ஐ ஃபேம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் என்ன படம் கொண்டு வந்திருக்கேன்னா ஒரு வேற மாதிரியான ஸ்கைஃபை மூவி தாங்க. இந்த கதையோட ஒன்லைன் ஒரு கனிம சுரங்கத்துக்குள்ள நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல திடீர்னு ஒரு பெரிய விண்கல் வெடிப்பு ஏற்பட்டுருது. அதே இடத்துல 18 வருஷத்துக்கு அப்புறம் வேறு மாதிரியான அரக்கன் வெளியே வந்து எல்லா மக்களையும் கொண்டு குவிக்கிறான். சாதாரண பறவைகளை கொடூரமான ராட்சச பறவைகளா மாத்தி ஊரையே சுடுகாடா மாத்திட்டு இருக்கான். இந்த மக்களை எப்படி காப்பாத்தினாங்க, மக்களை காப்பாத்த 18 வயசு நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு அப்படின்றத அவ்வளவு சூப்பரா குவாலிட்டியான விஷுவல்ஸோட வேற மாதிரியா நமக்கு கொடுத்திருக்க படம் தான் 2024 ரிலீஸ் ஆன பியூரேயூ 749. அண்ட் ஹலோ எவ்ரிவான், இது உங்கள் தமிழ் வாய்ஸ் யூனிவர்ஸ். நான் உங்கள் குரு. கதையோட ஓப்பனிங்லயே கொஞ்சம் பேர் சுரங்கத்துக்குள்ள வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு விண்கல் விழுந்து அந்த இடம் ஒரு பெரிய ஆபத்துக்குள்ள மாட்டிக்குது. அது மட்டும் இல்லாம அங்க வேலை செஞ்சவங்க நிறைய பேர் இறந்துட்டாங்க. கொஞ்சம் பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அதுவும் ஏதோ ஒரு வித்தியாசமான நோயால பாதிக்கப்பட்டு இவங்க இது மாதிரி வித்தியாசமான நோயால பாதிக்கப்பட்டதால அந்த சுரங்கத்துக்குள்ள வேற என்னமோ அமானுஷமா இருக்கு, அது என்னன்னு ஆராய்ச்சி பண்றதுக்காக பியூரேயூ 749 அப்படின்ற ஒரு குழு தேடுதல் வேட்டையில இறங்குறாங்க. இவங்க யாருன்னா இந்த உலகத்துல எங்கெல்லாம் அமானுஷமான விஷயங்கள் இருக்கோ அது என்னன்னு கண்டுபிடிச்சு ஆபத்தா இருந்தா அழிக்கிற குரூப் தாங்க இவங்க. இப்ப இவங்க அந்த சுரங்கத்துக்குள்ள போய் உள்ள என்ன இருக்குன்னு பாக்குறப்பதான் தெரியுது இந்த பூமிக்கே சம்பந்தம் இல்லாத வித்தியாசமான உலோகங்கள், அது கூடவே உலகத்துல இதுவரைக்கும் பார்த்திடாத வித்தியாசமான எலும்பு கூடுகள், அது மட்டும் இல்லாம உடைஞ்சு போன ஏதோ ஒரு பகுதின்னு என்னென்னமோ இருக்க. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல இந்த விண்கல் விபத்துல மாட்டிக்கிட்டவங்கல ஒரு கர்ப்பிணி பெண் இருக்காங்க. அவங்க நிலைமை ரொம்ப மோசமா இருந்தாலும் நாங்க அந்த குழந்தைய பத்திரமா காப்பாத்திட்டோம் அப்படின்னு பியூரேயூ 749 டீம் கிட்ட சொல்ல, அப்படியா இது ஒரு நல்ல விஷயம்னு சொல்றாங்க. அதே நேரத்துல அந்த பையனை பெத்த அந்த தாய் அடுத்த 3 மணி நேரத்திலேயே இறந்தும் போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு 18 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம கதையோட ஹீரோவை தான் காட்டுறாங்க. இந்த சின்ன பையன் வேற யாரும் இல்லங்க, இறந்து போன அந்த அம்மாவோட குழந்தை தாங்க இந்த பையன். ஒரு ஆழமான நிலக்கரி சுரங்கத்துக்கு மேல தனியா உட்கார்ந்துருக்கான் இவன். அப்படியே கட் பண்ணி வீல் சேர்ல ஒரு தாத்தாவை தான் காட்டுறாங்க. இவர் தான் நம்ம ஹீரோவை தத்தெடுத்து வளர்க்குற அப்பா சைமன். இவர் ரொம்ப சீரியஸா கம்ப்யூட்டர்ல எதையோ பார்த்துட்டு இருக்காரு. என்ன பாக்குறாருன்னா அவருக்கு ஒரு மெயில் வந்திருக்கு. ஆக்சுவலா இவரும் பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த பியூரேயூ டீம்ல இருந்திருப்பாரு. அதனால அவருக்கும் அந்த மெயில் வந்திருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த பியூரே டீம் ப்ராஜெக்ட் ஏ அப்படின்னு ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அது கூட சில வீடியோ ஃபைல்ஸும் இருக்கு. சரின்னு ஓபன் பண்ணா அதுல 18 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட விண்கல் வெடிப்புல சில உயிரினங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்ற மாதிரி இத்தனோண்டு இருக்க இந்த உயிரினம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதை பத்தி சொல்லணும்னா ஒரு ஸ்டீல் இரும்பையே உருக்குற அளவு அமானுஷமான பவர் வச்சிருக்கு. இப்ப அடுத்த வீடியோ ஃபைல் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு முயல் குட்டி அந்த சின்ன உயிரினம் இருக்க இடத்துக்குள்ள போட்டு மூடிட அந்த சின்ன உயிரினம் முயலோட நரம்பு மண்டலத்தை நேரடியா தாக்கி செயலுக்க வச்சு கொன்னுடுது. இதெல்லாம் பார்த்துட்டு சயின்டிஸ்ட்லாம் இது நம்ம இனத்துக்கு ஆபத்துன்னு நினைச்சு அதை எல்லா வகையிலும் அழிக்க ட்ரை பண்றாங்க. லைக் நெருப்பு வச்சு ட்ரை பண்றாங்க, எலக்ட்ரிக் வேவ் வச்சு ட்ரை பண்றாங்க. ஆனா இது எதுவுமே வேலைக்கு ஆகல. அதுக்கு மாறா அந்த உயிரினம் போக போக இன்னும் சக்தி வாய்ந்ததா மாறிக்கிட்டே இருக்கு. அடுத்து 3வது வீடியோ பிளே பண்ண அதுல அந்த விண்கல் விண்ட இடத்தை எகைன் ஆராய்ச்சி பண்ண போனப்போ அந்த வெடிப்புக்கு உள்ள இருந்து நிறைய பெரிய பெரிய வேர்களுக்கு உயிர் வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வெளியே வந்து எல்லாரையும் கொன்னு குவிக்குது, ஒருத்தர் கூட விடாம. இப்ப அந்த லாஸ்ட் வீடியோ ஃபைல்ல இது ரொம்ப ரகசியமானது அப்படின்னு போட்டிருக்கு. என்னன்னு பார்த்தா அதுல நம்ம ஹீரோவோட சின்ன வயசு போட்டோலாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்தா சைமனுக்கு இந்த பியூரேயூ குரூப் நம்ம பையனை தான் டார்கெட் பண்றாங்கன்னு ரொம்பவே தெளிவா புரிஞ்சிடுது. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த பாலத்துல இருந்து வீட்டுக்கு போறப்போ திடீர்னு அவருக்கு ஏதோ இல்யூஷன்லாம் வருது. அந்த வேற அரக்கம் வந்து இவனை சூழ்ந்து இருக்கிற மாதிரி இல்யூஷன்லாம் வருது. ஆனா இதெல்லாம் ஏன் நமக்கு வருது அப்படின்றது ஹீரோவுக்கு சுத்தமா புரியல. அதே நேரத்துல பியூரேயூ டீம்ல இருந்து 3 கார் கொண்ட குழு நம்ம ஹீரோ இருக்கிற இடத்த நோக்கினா ரொம்ப வேகமா வந்துட்டு இருக்காங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத நம்ம ஹீரோ ரொம்ப ஜாலியா அவங்க இருக்கிற பேஸ்மெண்ட்ல ஒரு சின்ன பார் இருக்கு. அந்த பார்ல ஒரு குண்டு பையன் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்க டீனா அப்படிங்கிற பொண்ணை தேவையில்லாம கலாச்சி பேசிட்டு இருக்கான். இந்த டீனா யாருன்னா நம்ம சைமனோட ஆளு தாங்க இவங்க. நம்ம ஹீரோ ஒண்ணுமே பேசாம அப்படியே பேசி பொறுமையா சேர்ல உட்கார வச்சு ஒரு கிரவுண்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. அங்க கூட்டிட்டு வந்து எட்டி ஒரு உதவி விட அந்த குண்டு தடியா 1/2 கிலோமீட்டருக்கு பறந்து போய் விழுகிறான். இதை பார்த்த அப்புறம் தான் தெரியுது ஹீரோவுக்கு ஏதோ அமானுஷமான பவர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு. இப்ப அப்படியே நம்மளால சைமனை தான் பார்க்க போறான். அங்க போய் பார்த்தா சைமனுக்கு பின்னாடி ஏதோ படுதா வச்சு மூடி வச்சிருக்கான். அது என்ன அப்படின்னு கேட்டா டீனாவுக்கு பர்த்டே வருதுல அதுக்காக அவளுக்கு ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாப்ல. இப்படி இவங்க பேசிட்டு இருக்க திடீர்னு ஒரு அலாரம் அடிக்குது. அதுவும் டீனா இருக்கிற பார்ல. அந்த பியூரேயூ டீம் சேர்ந்தவங்க கீழ இருக்க இடத்துக்கு வந்துட்டாங்க. அதனாலதான் அந்த அலாரம் அடிக்குது. இது தெரிஞ்ச நம்ம டீனா உடனே ஹீரோவை கூட்டிட்டு பின்பக்கம் வழியா கார்ல வெளியே தப்பிச்சு போயிடுறாங்க. இப்ப உள்ள வந்த அந்த பியூரே டீம் இருக்கிற எல்லா இடத்தையும் அலசி ஆராயறாங்க. ஆனா ஒண்ணுமே கிடைக்கல. இப்ப அப்படியே சைமன் தயாரிச்சு வச்சிருந்த அந்த கிஃப்ட் இருக்குல்ல அது மேல இருக்கிற படுதாவை இழுக்க அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு அழகான சின்ன ஹெலிகாப்டர் தாங்க இருக்கு. அதை பார்த்துட்டு இருக்க திடீர்னு அவங்க டீம்ல இருந்து வந்த ஒருத்தன் ஹீரோ பேக் சைடு வழியா ஒரு கார்ல தப்பிச்சு போயிட்டான். அவன் போனதை நம்ம ட்ரோன் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே அங்க இருந்தவங்க எல்லாருமே இந்த கிழவனை அப்புறமா பாத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் நம்ம போய் அவனை பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா கிளம்பி நம்ம ஹீரோ பிடிக்கிறதுக்காக போறாங்க. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோ டீனாவும் ஒரு பெரிய டிராபிக் ஜாம்ல மாட்டிக்கிறாங்க. இதுக்கு மேல டீனாவால ஹீரோவை காப்பாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு ஹீரோ கையில ஒரு ஸ்கேட் போர்டை கொடுத்து நீ இங்க தப்பிச்சிடு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க. ஹீரோ வந்து ஸ்கேட் போர்டு எடுத்துட்டு ஊருக்குள்ள போக ஊருக்குள்ள ஆல்ரெடி ஹீரோ டீம் சேர்ந்த ஒரு 3 பேர் இருக்காங்க. இவங்க என்னதான் பார்க்க சாதாரணமான மனுஷங்க மாதிரி இருந்தாலும் ஒருத்தனுக்கும் ஒரு பவர் இருக்குங்க, லைக் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மாதிரி. இப்ப ஹீரோ ஊருக்குள்ள போன அடுத்த செகண்ட் ஒருத்தன் வேணும்னே வந்து ஹீரோவை இடிச்சிட்டு அவன் கையில ஒரு பர்ஸ் தூக்கி போட்டு இவன் திருடன் கத்தி இவனை துரத்த
பார்த்த நம்ம ஹீரோவும் எது திருடனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா ஓடுறான். நம்ம ஹீரோ பின்னாடி ஃபர்ஸ்ட் ஒருத்தன் துரத்தனா இல்லையா, போக போக ஒரு 10-15 பேர் துரத்த ஆரம்பிச்சிடறாங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோ ஒன்னும் சாதாரணமான ஆள்லாம் இல்லங்க. அந்த 15 பேருக்குமே தண்ணி காமிச்சு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்காரு. ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணாம பில்டிங் மேல ஏறாரு, குதிக்கிறாரு, தாவறாரு. இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா ஒரு சாதாரண மனுஷங்க பண்ற மாதிரியே இல்ல. சலிக்காம ஓடிக்கிட்டே இருந்த நம்ம ஹீரோ திடீர்னு ஒரு பெரிய கட்டத்துல இருந்து பக்கத்துல இருக்க பில்டிங் தாவறாரு. கீழே ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்கு. நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல அப்படின்ற மாதிரி தாவி போயிட்டாரு. ஆனா பின்னாடி அவனை தத்திட்டு வந்த ஆளுங்க பள்ளத்தை பார்த்த உடனே பல்நடுக்கம் ஏற்பட்டு போல அப்படியே நின்னு அவனை விரிக்க பாக்குறானு. நம்ம ஹீரோ துரத்திட்டு வந்த எல்லாருமே பெப்பே காட்டிட்டு ஒரு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போறாரு. அங்க போய் ஒரு மெட்ரோ ட்ரெயின்ல ஏறாரு. ஆனா இவர் ஏறின அந்த மெட்ரோ ட்ரெயின்ல இவனை தவிர வேற யாருமே இல்ல. இத பார்த்த ஹீரோ ஏதோ தப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த ட்ரெயின்ல இருந்து இறங்குறதுக்காக ரொம்ப வேகமா போறாரு. ஆனா ஒரு போன அந்த செகண்ட் டோர் தானாவே லாக் ஆயிடுது. இப்ப நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கு ஒரு பொண்ணு வர்றாங்க. இந்த பொண்ணு யாருன்னா இவங்க தாங்க நம்ம கதையோட ஹீரோயின். இவங்க பேரு மியான். ஆல்ரெடி இவங்க ஹீரோக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. எப்படின்னா அவன் சின்ன வயசா இருக்கிறப்பவே இவங்க 2 பேருக்கும் பழக்கம் இருந்திருக்கும். நம்ம ஹீரோவும் ஹீரோயினை பார்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆகுறாரு. இப்ப நம்ம மியான் அந்த மெட்ரோ ட்ரெயினை நேரா பியூரோ 749 அந்த இடத்துக்கு மாத்திடுறாங்க. ட்ரெயின் இப்ப ஸ்ட்ரைட்டா அவங்க டீம் இருக்கிற இடத்துக்கே வந்துருது. இப்பதான் ஹீரோவுக்கே புரிய வருது நம்மள வேணும்னே அங்க இங்கன்னு அலைய வச்சு இந்த மெட்ரோ ட்ரெயின்ல ஏற வச்சு இப்ப இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது. இப்ப நம்ம ஹீரோவை ஒரு ஜீப்ல ஏத்தி அவங்க லேபுக்கு கூட்டிட்டு போறாங்க. லேபுக்கு கூட்டிட்டு போறப்போ ஹீரோவுக்கு சில விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது. அவர் ஏற்கனவே 8 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம இவர் கூட இருந்த இவர மாதிரியே இருக்கிற அந்த பசங்க உனக்கு பவர்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ ஒரு வேஸ்ட், நீ ஒரு கலிசடை அப்படின்னு தலையிலேயே தட்டி அப்பப்ப கொடுமைப்படுத்தி டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்த்த நம்ம ஹீரோயின் டக்குன்னு எழுந்து அவனை விடுங்கடா அப்படின்ற மாதிரி அவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதாவது எப்பெல்லாம் ஹீரோ பிரச்சனைகளை மாட்டிக்கிறாரோ அப்பெல்லாம் நம்ம ஹீரோயின் தான் ஹீரோ போய் காப்பாத்துவாங்க. அதனாலேயே இவங்க 2 பேருக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு அன்பு இருக்கு. என்னதான் வெளியே இருந்து பார்க்க பியூரோ 749 ரொம்ப சின்ன இடமா இருந்தாலும் உள்ள போய் பார்த்தா ஒரு பெரிய ராட்சச திமிங்கலத்தையே வளர்த்துட்டு இருக்கானுங்க. சொல்ல போனா ஒரு சின்ன கடலே உள்ள வச்சிருக்கானுங்க. இப்ப அப்படியே ஹீரோ எல்லா இடத்தையும் பார்த்துட்டு கீழே வரான். கீழே வந்து பார்த்தா இவன் சின்ன வயசுல பார்த்த அதே தற்கூரி பயலுவோ அங்கேயே தான் இருக்கானுங்க. இப்ப நம்ம ஹீரோவை பார்த்து அங்க இருந்து ஒரு தற்கூரி ஒரு மாதிரியா கேவலமா ஹீரோ பார்த்து சிரிச்சுட்டு அங்க இருக்க ஒரு வளையம் மாதிரி இருக்கிற ஒரு ஏரியாவுல திடுத்துன்னு ஏறான். அதுவும் மின்னல் மாதிரி ஏறி அப்படியே ஒரு என்ட்ரி கொடுத்தா பாருங்க அயன்மேன் மாதிரி. நம்ம ஹீரோவுக்கு இங்க பயங்கரமான ஷாக். இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை மேல இருக்கிற சயின்டிஸ்ட் இந்தியன் கிட்ட தான் கூட்டிட்டு போறாங்க. இந்த பேர்லாம் பாத்தீங்களா, ஹீரோனோட பேரு மியானு, சயின்டிஸ்ட் பேரு நியானு. இவங்க எல்லாம் பார்க்க தான் ஒரே மாதிரி இருக்கானுங்க அப்படின்னு பார்த்தா பேரையும் ஒரே மாதிரியே வச்சிருக்காங்க. சரி அதை விடுங்க. இப்ப அந்த சயின்டிஸ்ட் ஹீரோ கிட்ட என்னடா அந்த அறிவுல சைமன் ரொம்ப சேஃபா யாருக்கும் தெரியாம வளர்த்துட்டு இருக்கான் போல அப்படின்னு சொல்ல மரியாதையா பேசலாம் மாதிரி அவர் என்னோட அப்பா மாதிரி அப்படின்னு ஹீரோ சொல்ல, டேய் இங்க பாடா தம்பி, உன்னை சித்திரவதை பண்றதுக்கும் குடும்பம் பண்றதுக்கும் கூட்டிட்டு வரல. உனக்குன்னு சில பவர்ஸ் எல்லாம் இருக்கு, அதை நீ வெளியில கொண்டு வந்தே ஆகணும். அதை நான் சோதிச்சு பார்க்கணும். அதுக்காக தான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, எனக்குள்ள இருக்க சக்தியெல்லாம் நான் பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால என்னோட சக்திகளை நான் வெளியில கொண்டு வர மாட்டேன், உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ அப்படின்னு ஹீரோ சொல்ல, முடிஞ்சதை பண்ணிக்கோ. இப்ப சொல்றேன், நீ மட்டும் உன் பவர்ஸை வெளியில கொண்டு வரல, உன்னோட அப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியே அந்த அறிவில்லாத சைமன், அவனையும் அவனோட காதலி டீனாவையும் கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு மிரட்ட உடனே ஹீரோ வேற வழியே இல்லாம அவங்க சொல்றதை செய்ய ஒத்துக்கிறான். அப்படியே கட் பண்ணா ஹீரோக்கு யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு ஒரு கிரவுண்ட் மாதிரி இருக்கு. அங்க கூட்டிட்டு வந்து இறக்கி விட்டு இவங்க எல்லாம் போயிடுறாங்க. உள்ள ஹீரோ மட்டும் தனியா இருக்காரு. இப்ப மேல இருந்து ஒரு வெள்ளை பண்ணி ஹீரோ இருக்க அந்த கிரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு இரும்பு பால வர வைப்பான். ஆக்சுவலா இப்ப நம்ம பால வெளின்னு வெளுத்து அவனுக்குள்ள இருக்க பவர்ஸை வெளியே கொண்டு வர பிளான் போடுறாங்க. இப்படி இருக்க அந்த இரும்பு பந்தை கண்ட்ரோல் பண்றதே மேல இருக்கிற அந்த வெள்ளை பண்ணி தான். ஃபர்ஸ்ட் அட்டாக்கே ரொம்ப வேகமா நம்ம ஆளுக்கு விழுந்துடுது. ஆனா எப்படியோ சமாளிச்சு அங்க இங்கேயும் ஓடி தப்பிக்கிறான். திடீர்னு அந்த வெள்ளை பண்ணி இன்னும் நிறைய இரும்பு பந்துகளை திறந்து விடுறான். இதெல்லாம் பார்க்க 1001 வர மாதிரியே இருக்கு. இப்ப அங்க அட்டாக் பண்ண வர பந்துகள்ல இருந்து தப்பிக்க ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிச்சு மேல இருக்கிற சங்கிலிய புடிச்சு அங்க இங்கேயும் தொங்கிட்டு இருக்கான். ஆனா அந்த வெள்ளை பண்ணி நீ எங்க போனாலும் விட மாட்டேன்டா அப்படின்னு அந்த எல்லா இரும்பு பந்துகளையுமே ஒரு சங்கிலிகளிலுமே மாட்டி விட்டுட்டு நம்ம ஹீரோவை பரட்டி எடுக்கிறான். அப்படி இப்படின்னு தப்பிச்சுட்டு இருந்த நம்மால எதிர்பார்க்காத நேரத்துல 2 சைடுலயுமே பந்துகள் வந்து ஹீரோவை உயிரே போற மாதிரி அடிச்சிடுது. நம்ம ஆளும் மூச்சு பேச்சு இல்லாம தலையில தொப்புன்னு விழுந்துட்டான். அதை பார்த்துட்டு இந்த கண்ணாடி போட்ட சயின்டிஸ்ட் இதுக்கு மேல அவனை ஏதாவது பண்ணா செத்து போயிடுவான், எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்ல ரொம்ப வேகமா வந்து நியான் அதெல்லாம் நிப்பாட்ட வேணாம், அவனுக்கு ஒன்னும் ஆகாது, இன்னும் ஹெவியா அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு ஆர்டர் கொடுக்க மேல இருந்த அந்த வெள்ளை பண்ணி கொஞ்சம் கூட கருணை இல்லாம அந்த பந்துகள் எல்லாமே ஹீரோவை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரே நேரத்துல ஹீரோ மேல எல்லா இரும்பு பந்துகளையுமே தொப்பு தொப்புன்னு விழுது. ஹீரோ உள்ள நசுங்கிக்கிட்டு இருக்கான். உள்ள வலி தாங்க முடியாம துடிக்கிறான். அதே நேரத்துல ஹீரோவுக்கு பழைய நினைவுகள்லாம் வந்து போக வெறியான ஹீரோ உடம்புல இருந்து ஒருவித வெளிச்சம் கண்ணை கூசுற மாதிரி வெளியே வர வெறி பிடிச்ச மிருகம் மாதிரி கத்துறான். அவனை சுத்தி இருந்த பந்துகள் எல்லாமே ஒரு திசையிலையும் போய் அடிச்சு விழுது. அதுல ஒண்ணு அந்த வெள்ளை பண்ணி இருக்கிற இடத்துக்கு கண்ணாடியை உடச்சுக்கிட்டு வருது. அந்த வெள்ளை பண்ணி ரொம்ப பயந்து போய் டேபிள் கடியில போயிடுறான். அதே நேரத்துல நம்ம ஹீரோ காத்துல மிதந்து அப்படியே பொறுமையா கீழே விழுந்துடுறான். அவனை பார்க்க வந்த எல்லாருமே ஹீரோ முதுகுல ஒரு ரெக்க வந்த மாதிரியும் அது தானாவே மறைகிறதையும் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. மேல நியான் சயின்டிஸ்ட் நான் சொன்னல அவனுக்கு பவர்ஸ் இருக்கு, அவனோட பேக்ல என்ன இருக்குன்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோவுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சுயநினைவுக்கு கொண்டு வராங்க. இப்ப நம்ம ஆளு ஒரு ரூம்ல தனியா படுத்து தூங்கிட்டு இருக்கான். அதே நேரத்துல அவனோட கனவுகள்ல ஒரு பெரிய ராட்சச கை தெரியுது. அது கூடவே நிறைய ராட்சச பறவைகள் ஊரையே நாசம் பண்ற மாதிரி கனவுல பார்த்துட்டு திடீர்னு பயந்து எந்திரிக்கிறாரு நம்ம ஆளு. ஏஞ்சி கண்ணாடி முன்னாடி நின்னு தன்னோட சட்டையை தூக்கி அந்த ரெக்க வந்ததுல அந்த இடத்துல தழும்பு வந்திருக்கு அதை முறைச்சு பார்த்த நம்ம பையன் கோவமாகி அவன் பார்த்துட்டு அந்த கண்ணாடிய தன்னோட தலையை வச்சே முட்டி முட்டி உடைக்கிறான். பார்த்தா கண்ணாடிக்கு அந்த சைடு ஹீரோயினும் நியான் சயின்டிஸ்டும் நிக்கிறாங்க. சயின்டிஸ்ட் பக்கத்துல வந்து இந்த பாருடா ஹீரோ நீ சேஃபா தான் இருக்க, உன் பவர்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஹீரோவை பார்க்க அந்த டோரை ஓபன் பண்ண அடுத்த செகண்ட் ஹீரோ ஈஸியா வெளியில தப்பிச்சு
தப்பிச்சிடலாம்னு நினைச்சு திடீர்னு ஓடுறான். ஆனா ஒரே இடத்துல ரொம்ப ஈஸியா நம்ம சயின்டிஸ்ட் நின்னுகிட்டே எல்லா டோர்ஸையும் லாக் பண்ண நம்ம ஆளு வசமா மாட்டேங்கிறான். அதே நேரத்துல கண்ணாடி சயின்டிஸ்ட் நியான் கிட்ட அந்த வேற இருக்கான்ல அவன் நாளுக்கு நாள் வாழ்ந்துகிட்டே இருக்கான், அதோட அவன் பவர்ஸும் வாழ்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்பனா ஹீரோ நம்ம சீக்கிரமா தயார் பண்ணி அவன் பவர்ஸ் வெளியில கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு மருந்து போட்டுட்டு இருக்காங்க. அங்க திடீர்னு தானாவே ஒரு கண்ணாடி கிளாஸ் ஹீரோ நோக்கி போகும். ஆக்சுவலா இதுதாங்க நம்ம ஹீரோட ஸ்பெஷல் பவர். அவங்களால தொடாமலே பொருட்களை நகர்த்த முடியும், அதாவது நம்ம குவென்னாக்கா மாதிரி. இன்னொரு சைடு நம்ம சோடா புட்டி ஹீரோட பிளட் அண்ட் ஹீரோட பேக்ல இருந்து எடுத்த வாட்டர் பிளாஸ்க் ரெண்டுமே சோதிச்சு பார்த்ததுல ஹீரோட அப்பா சைமன் ஹீரோ பவர் வெளியே வரக்கூடாதுன்னு மருந்து தயார் பண்ணி அந்த பிளாஸ்க் உள்ள வச்ச விஷயத்தையும் அந்த மருந்து தயாரிக்க அந்த சின்ன உயிரினத்தோட செல்ஸ் யூஸ் பண்ணிருக்கிறதும் தெரிய வருது. அப்படியே கட் பண்ணா அந்த இடத்துல மார்க்னு ஒரு ஆளு ஹீரோ கிட்ட 18 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வெடிப்புல இருந்து கிடைச்ச எல்லா இன்ஃபர்மேஷனையுமே ஒண்ணு கூட விடாம எல்லாத்தையுமே ஹீரோ கிட்ட சொல்லிடுறாரு. இப்ப அப்படியே மார்க் அந்த சின்ன உயிரினம் இருக்க லேப்குள்ள ஹீரோவை கூட்டிட்டு போக அந்த உயிரினம் நம்மால பார்த்த உடனே ரொம்ப நாள் அப்புறம் காதலியை பார்க்கிற காதலன் மாதிரி அங்க இங்கேயும் சந்தோஷமா குதிக்குது. இதை பார்த்த நியான், டேய் உனக்கும் இருக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, அது கூட நீ பேசி என்ன விஷயம் சொல்றா அப்படின்னு சொல்ல, என்னால முடியாது அப்படின்னு ரொம்ப பயங்கர ஹீரோ பேச மறுத்துட்டாரு. நம்ம நியான் சயின்டிஸ்ட் சொல்லிட்டே இருக்கான்னு கத்தி ஹீரோ தலைய புடிச்சு அந்த கண்ணாடியில இடிச்சு இப்போ பேசுடா அப்படின்னு சொல்ல, திடீர்னு அந்த சின்ன உயிரினம் கலர் கடா லைட்டை எமிட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம ஹீரோவோட டைரக்டா பேசாம அவங்களுக்குள்ள மட்டும் கேட்கற மாதிரி இந்த உலகத்தை நான் முழுசா அழிச்சு என்னோட கட்டுப்பாட்டுல கொண்டு வர போறேன், இதை என்னால கொஞ்சம் நீ பாதிக்கப்பட்டு எங்களை ஒருத்தனாயிட்ட, சோ பயப்படாத எங்க கூட சேர்ந்துடு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த சின்ன உயிரினம் சொல்லுது. ஆனா இதை பத்தி ஹீரோ அங்க இருக்க யாருக்குமே சொல்லல. அதே நேரத்துல நம்ம சோடா புட்டியும் சாதாரணமான ஆள்லாம் இல்லங்க, அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்றத ஃப்ரீக்வன்சி மூலமா கண்டுபிடிச்சிட்டாரு. அதோட இவங்க பேசிக்கிட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் நியான் கிட்டையும் நம்ம சோடா புட்டி சொல்லிடுறாரு. அப்படியே கட் பண்ணா அந்த சொரங்கத்துக்கு உள்ள இருந்து உலோகங்கள் கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த எல்லா உலகத்தையுமே காந்த விசையை வச்சு ஒண்ணு சேர்க்க ட்ரை பண்றாங்க. அதை ஒண்ணு சேர்க்க ட்ரை பண்ற அந்த நேரத்துல நம்ம ஹீரோ இங்க முதுக பிடிச்சிட்டு வலி தாங்க முடியாம கத்துறாரு. அந்த பக்கம் அந்த சின்ன உயிரினமும் வலியில துடிச்சு அங்க இங்கேயும் குதிக்குது. இப்ப திடீர்னு ஹீரோ ஒரு இல்யூஷன்ல மாட்டிக்கிறாரு. அந்த இல்யூஷன்ல ஒரு 3 மிகப்பெரிய ஏலியன்ஸ் ஹீரோவை சுத்தி இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, நல்லா கவனமா கேள அற்ப மானிட பிறவியே, பல ஆண்டுகளுக்கு முன்பு நாங்க எங்க விண்கலத்துல ஒரு விதமான வேற இருக்கனை சிறப்பிடிச்சு வச்சிருந்தோம். விண்கலத்துல உண்டான தொழில்நுட்ப கோளாறால பூமியில விழுந்துருச்சு. அப்ப வெளியே வந்த வேற இருக்கனை அரிய உலகங்களை வச்சு சிறப்பிடிச்சோம். ஆனா உங்க அற்ப மனிதர்கள் சுரங்க தோன்றன்னு சொல்லி அந்த உலகத்தை உடைச்சிட்டானுங்க. அதனாலதான் வேற இருக்க வெளியில வந்து எல்லாரையும் ஆட்டி படைச்சிட்டு இருக்கான். எங்களோட சக்திகள் இப்ப உனக்குள்ள இருக்கு, உன்னால மட்டும்தான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும், ஆனா அதுக்கு நீ உன்னோட சக்திகளை முழுசா வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 ஏலியன்ஸுமே ஹீரோட உடம்புக்குள்ளேயே போயிடுது. இப்போ திடீர்னு நெருப்பு மாதிரி முழுசா வளர்ச்சி அடையாத ரக்கைகள் ஹீரோ முதுக கிழிச்சுக்கிட்டு வெளியே வருது. அப்படி வர்றப்போ சில ரத்த துளிகள் அந்த உலகங்கள் மேல பட்டு அது சீக்கிரமா ஒண்ணு சேருது. இந்த பக்கம் அந்த உலகத்தினால இந்த சின்ன உயிரினம் வலியில துடிச்சிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோக்கு வெளியே வந்த ரக்கைகள் பொசுக்குன்னு உள்ள போயிடுது. போன அடுத்த செகண்ட் அந்த உலகங்கள் தொப்புனு கீழே விழுந்துடுது. இந்த பக்கம் அந்த சின்ன உயிரினம் திரும்பவும் ஹெல்த்தியா ஆட ஆரம்பிச்சிடுது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அந்த கனிம சுரங்கத்துக்குள்ள இருந்து ஒரு வித நச்சு புகை வெளியே வருது. அதை நியோனும் சோடா புட்டியும் லேப்ல இருந்துகிட்டே ஒரு ஹோலோகிராம்ல பாத்துட்டு இருக்காங்க. வெளியே வந்த அந்த நச்சு புகை பறவைகள் உடம்புகளை தாக்கி சாதாரண பறவைகளை ராட்சச பறவைகளா மாத்திட்டு இருக்கு. ஆனா இந்த ராட்சச பறவைகள் ஏற்கனவே ஹீரோவோட இல்யூஷன்ஸ்ல வந்திருக்கும். இப்ப இந்த ராட்சச பறவைகளை கட்டுப்படுத்துறதுக்காக யூரேயு 749 டீம் அவங்க ஆளுங்களை அனுப்பிட்டாங்க. ஆனா என்னதான் இவங்க பெரிய கையா இருந்தாலும் அந்த பறவைகளை பார்த்த உடனே பதறி போயிடானுவோ. இப்படி இருக்க லேப்ல இந்த சோடா புட்டி நியான் கிட்ட நம்ம ஹீரோவால தான் இந்த நகரத்தை காப்பாற்ற முடியும், ஆனா அவன் ஒத்துழைக்கவே மாட்டானே அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் எங்க அவன் தான் பவர்ஸை வெளியில கொண்டு வரவே மாட்டான் அப்படின்னு சொல்ல, நியான் சயின்டிஸ்ட் உடனே அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல யூரேயு டீம் பெட்ரேயல் அப்படின்ற ஒரு பொண்ணை ஒரு வீல் சேர்ல கட்டி ஒரு ரூம்ல கூட்டிட்டு போய் அடைக்கிறாங்க. அதை நம்ம ஹீரோ ரொம்ப பாவமா பாக்குறான். இப்ப 2 பேருமே பாத்துக்கிறாங்க. ஹீரோ மனசுக்குள்ள இவங்களுக்கு இதுதான் வேலை, இப்போ ஒரு குட்டி பொண்ணை கூட்டிட்டு வந்து அடைச்சு வச்சிருக்கானுங்களே அப்படின்னு நினைச்சு இறக்கத்தோட பாக்குறான். திடீர்னு தொழில்நுட்ப கோளாறால அங்க இருந்து எல்லா டோர்ஸும் தானாவே ஓபன் ஆயிடுது. இதாண்டா சாக்கு அப்படின்னு ஹீரோ தப்பிக்க முடிவு எடுக்கிறான். கூடவே அந்த பொண்ணையும் சேர்த்து அழைச்சிட்டு போயிடுறான். அதுவும் இப்போ எங்க போயிருக்காங்கன்னா, கதையோட ஸ்டார்டிங்ல அந்த சுரங்கத்துக்கு கீழே ஒரு பார் காட்டணும்ல, அங்க தாங்க போயிருக்காங்க. டீனா இவங்களை பார்த்த உடனே ஹீரோவை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்க மேல தாங்க நியான் சயின்டிஸ்ட் இருக்கான், கூடவே சைமனும் இருக்காங்க. 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தை நடக்குது. என்னன்னா, நம்ம ஹீரோவை யூரேயு 749 டீம் தான் சைமன் கிட்ட கொடுத்து ஹீரோட பவர்ஸை வெளியில கொண்டு வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஆனா காலப்போக்குல சைமன் ஹீரோவை தன்னோட புள்ளையா நினைச்சு பவர்ஸை வெளியில கொண்டு வராம மாத்து மருந்து கொடுத்து வளர்த்துட்டு இருந்திருப்பாரு. இத பத்தி இவங்க பேசிட்டு இருக்க அந்த சுரங்கத்துல இருந்து வித்தியாசமான சவுண்ட் கேட்டு சில முந்திரி கொட்டைங்க என்னன்னு பார்க்க போறேன்னு போதுங்க. அதுலயும் ஒரு பொண்ணு முன்னாடி போறாங்க. திடீர்னு அந்த சுரங்கத்துக்குள்ள இருந்து அந்த வேற இருக்க வெளியே வந்து அந்த பொண்ணை இறுக்கி நசுக்கி தூக்கிட்டு போயிடுது. வேற இருக்க வெளியே வந்த அடுத்த நிமிஷமே உள்ள இருந்த ஹீரோக்கு பயங்கரமா உடம்பெல்லாம் வலிக்க அந்த பிளாஸ்க்ல வச்சிருந்த மாத்து மருந்தை எடுத்து மடன்னு குடிச்சிடுறான். மேல இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த நியான் சைமன் கிட்ட இப்போ உன்னோட புள்ள தன்னோட பவர்ஸை வெளியே கொண்டு வந்து உன்னையே மரல வைக்க போறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நியான் அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. கீழே இந்த நம்பாளு சுயநினைவை இழந்துடுறான். அவன் உடம்புல இருந்து ஒரு விதமான பவர்ஸ் வெளியே வந்து சுத்தி இருக்கிறவங்கள தள்ளுது. நம்ம ஆளுக்கு உடம்புல இருக்கிற எல்லா நரம்புமே பொடைச்சுக்கிட்டு வெளியே வருது. அதோட முதுக கிழிச்சுக்கிட்டு ரக்கைகள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது. கடைசியா ஹீரோவோட அந்த நெருப்பு நிற ரக்கைகள் முழுசா வெளியே வந்து ஹீரோ மேல பறக்குறாரு. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஆச்சரியத்துல அவங்க வச்சிருந்த மொபைலை எடுத்து போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. இதாண்டா சாக்குன்னு யூரேயு டீம் உள்ள வந்து ஹீரோக்கு மயக்க ஊசி போட்டு படுக்க வச்சிடுறாங்க. அதே சமயம் ஹீரோ கண்ண மூட போறப்போ அந்த பெட்ரோல் பொண்ணை
நியான் அப்ரிஷியேட் பண்றத பாத்துடுறான். அந்த பெட்ரோல் பண்ணால நம்ம விபூதி அடிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றத வீரன் தெளிவா புரிஞ்சுக்கிறாரு. ஆக்சுவலா என்ன ஆயிருக்குன்னா வேணுனே ஹீரோவை அந்த பொண்ணோட சேர்ந்து தப்பிக்க வச்சு ஹீரோ குடிக்கிற அந்த பிளாஸ்க்ல மாத்து மருந்துக்கு பதிலா பவர்ஸை வெளியில கொண்டு வர மருந்த வச்சிருப்பாங்க. அதை குடிச்ச உடனே ஹீரோவும் தன்னோட முழு சக்தியுமே வெளியே கொண்டு வந்திருக்காரு. இப்ப மயக்கம் போட்ட நம்ம ஹீரோவை வேலை அழைச்சிட்டு போறப்போ மயக்கம் தெளிஞ்ச அவன் எல்லாருமே அவனை ஏமாத்துறாங்க அப்படின்ற வேதனையில பழைய நினைவுகளையும் நினைச்சு கோவப்பட்டு பயங்கரமா கத்தி பவர்ஸை எமிட் பண்ண வேனோட டோஸ் எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுது. அந்த பேங்க்ல இருந்து எல்லாருமே மயக்க நிலைக்கு போயிடுறாங்க. உள்ள நம்ம ஹீரோயின் இருந்ததால அவங்க மட்டும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு ரக்கையை விரிச்சு வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிட்டாரு நம்ம ஹீரோ. இந்த பக்கம் நியான் சைமன் இந்த சீக்ரெட் பிளேஸ்க்குள்ள எப்படியோ போயிடுறான். அது மட்டும் இல்லாம ஹீரோக்கு செஞ்சு வச்சிருந்த மாத்து மருந்தை பயன்படுத்தி அந்த வேலை ரக்கனையும் கொஞ்ச நேரம் செயல்படாம தடுக்க முடியும். அந்த கொஞ்ச நேரத்துல ஹீரோ அந்த உலோகங்களை ஒண்ணு சேர்த்துருவான். இதெல்லாம் பேசி ஒரு நல்ல திட்டத்தை போட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ஊரை விட்டு மக்கள் எல்லாரையுமே அப்புறப்படுத்துற வேலையை பியூரேஸ் 749 டீம் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ உடம்புல ஒரு ஜிபிஎஸ் வச்சிருப்பாங்க. ஹீரோ இருக்கிற இடம் தெரிஞ்சு அங்க போயிட்டு ஹீரோ கிட்ட சைமன் எல்லா உண்மையுமே சொல்லிடுறாரு. இந்த மாதிரி உன் பவர்ஸை வெளியில கொண்டு வரதுக்காக தான் என்கிட்ட கொடுத்தாங்க. ஆனா காலப்போக்கில் நான் உன்னை பிள்ளையா நினைச்சு வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால உன்னோட பவர்ஸை வெளியில கொண்டு வர வேணாம் அப்படின்னு மாத்து மருந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட உடனே ரொம்ப கோவமான ஹீரோ எல்லாரும் என்ன ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரக்கையை விரிச்சு பறந்துடுறாரு. ஆனா சைமனுக்கு மனசே கேட்கல. என்னடா இவன் இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. மறுநாள் சைமன் தன்னோட வேலை பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுத்து அனுப்பி வச்சிருக்காரு. கடைசியா டீனாக்கும் ஒரு பர்ஸ்ல பணத்தை கொடுக்க வெறியான டீனா, டேய் சைமன் அவன் உனக்கு மட்டும் பையன் இல்லடா எனக்கும் அவன் பையன் தான் அப்படின்னு சொல்லி கண்ணத்திலே பலார்னு ஒரு அறைய ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப சைமன் அந்த மாத்து மருந்து எல்லாத்தையும் தன்னோட வீல் சேர் பின்னாடி அடுக்கி வச்சுட்டு அது கூடவே ஒரு பெரிய பாமையும் சேர்த்து வச்சிடுறாரு. இந்த சைடு டீனா சைமன் பர்த்டேக்கு கொடுத்த அந்த மினி ஹெலிகாப்டர்லயும் அந்த மாத்து மருந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. சைமன் உடனே இதெல்லாம் நீ ஏன் பண்ற நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவன் ஏன் பிள்ளைங்க நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சு அழுறாங்க. பார்க்கவே ரொம்ப எமோஷனலா இருக்குங்க. இந்த மாதிரியான ஒரு நேரத்துல அந்த ராட்சச வேர்கள் எல்லாமே ஊருக்குள்ள வர ஸ்டார்ட் பண்ணிட்டுங்க. அப்படியே தார் ரோட்டையெல்லாம் அப்போல மாதிரி ஒட்டச்சி எரியுதுங்க. ஊர்ல இந்த போலீஸ் எல்லாம் பயந்து உறைஞ்சு போயிருக்காங்க. அந்த வேற இருக்கணும் பில்டிங் எல்லாத்தையும் பாம்பு மாதிரி சுத்தி சுத்தி நுறுக்கி தள்ளிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அங்க போய் ஹீரோவை சமாதானப்படுத்த ட்ரை பண்றா. ஆனா ஹீரோ கோவத்துல ரக்கையை விரிச்சுட்டு கத்த அப்பதான் ஹீரோயின் ஒரு உண்மையான சம்பவத்தை ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அதாவது ஹீரோ சின்ன பையனா இருக்கிறப்போ கிளாஸ் ரூம்ல தன்னோட பவர்ஸை கட்டுப்பாட்டை இழந்து எமிட் பண்றப்போ ஒரு தூண் உடைஞ்சு ஹீரோ மேல விழ வரும். அப்ப சைமன் தான் ஹீரோவை காப்பாத்திருப்பாரு. ஆனா அந்த தூண் அவர் மேல விழுந்து அவரோட கால் உடைஞ்சு போயிடும். இதெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்ல நம்ம பையன் உடனே அவங்க அப்பா சைமனுக்கு கால் பண்ணி அப்பா என்ன மன்னிச்சிடுங்க இதுக்கப்புறம் நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அந்த மாத்து மருந்து எங்க அப்படின்னு கேட்க வேணாம் அந்த மாத்து மருந்து மேட்டரை நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணி மொபைலை தூக்கி போட்டுறாப்ல. சைமனுக்கு பின்னாடியே டீனா அந்த மினி ஹெலிகாப்டரை எடுத்துக்கிட்டு இது எங்க பையனுக்காக அப்படின்னு கத்திக்கிட்டு டீனா அந்த வேற இருக்கனோட வாயிலேயே ஹெலிகாப்டரை சொருவிடுறா. சைமன் வீல் சேர் எடுத்துக்கிட்டு வேகமா ஓட்டிட்டு போய் வேற இருக்கனோட மேற்புறத்திலேயே விழுந்துடுறாங்க. அவ்வளவுதாங்க அந்த வேற இருக்கன் செத்துட்டான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதாங்க இல்ல. இத மாத்து மருந்து கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் வேலை செய்யும். அதுக்கப்புறம் எகைன் வேலையை கட்ட ஸ்டார்ட் பண்ணிடும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ இதுக்கப்புறம் பாத்துக்கிட்டே இருக்க கூடாது நமக்காக தான் அம்மா அப்பா இறந்திருக்காங்க அப்படின்னு முடிவெடுத்த ஹீரோயின் அந்த ஜீப்ல ஏறி கிளம்பிடுறாரு. ஹீரோ அந்த உலகங்களை ஒண்ணு சேர்த்துட்டா எல்லாம் அழிஞ்சிடுவோம்னு தெரிஞ்ச உடனே அந்த அரக்க பறவைகள் எல்லாமே நம்ம ஹீரோவை தாக்க ரொம்ப வேகமா வருது. வந்த பறவைகள்ட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு ஹீரோயினும் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ல வர்ற மாதிரி கார் அங்கிட்டு இங்கிட்டு வளைச்சு ஓட்டுறா. ஆனா முடியல. இந்த பக்கம் ஹீரோ ஒரு பறவையோட வாயை மட்டும் இறுக்கி பிடிச்சு ஒரு செவுத்துல மோதி தள்ளிடுறாரு. இன்னொரு பறவையை ஹீரோயின் ரிவர்ஸ்ல வண்டியை ஓட்டி கழுத்திலே விட்டு கண்டம் பண்ணிடுறாங்க. இப்ப வேகமா போயிட்டு இருக்கப்போ முன்னாடி ஒரு பெரிய பள்ளம் இருக்கு. ஜீப்லயோ பிரேக் ஃபெயிலியர் ஆக ஹீரோ ஜீப்ல இருந்து ஜம்ப் பண்ணிடுறாரு. ஹீரோயின் உள்ளே மாட்டி அந்த பள்ளத்துக்குள்ள விழுந்துடுறாங்க. நம்ம பையன் ரக்கையை விரிச்சிட்டு கீழே குதிக்கிறான். வேற என்னங்க பண்றது ஹீரோயின் ஆச்சு காப்பாத்தி தான் ஆகணும். இப்ப அப்படியே ஒரு கையை பிடிச்சு இழுத்து ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோயினை காப்பாத்திடுறான். இப்ப ரொம்ப வேகமா லேப நோக்கி ரெண்டு பேரும் பில்டிங்குள்ள பூந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போறப்போ ஒரு பில்டிங்கை இடிச்சு கீழே விழுந்துட சரியா மாட்டினாண்டா அப்படின்னு எல்லா பறவைகளுமே ராயப்பனை சுத்து போடுற மாதிரி சுத்து போட்டுருது. அவ்வளவுதான்டா முடிச்சு விட்டீங்கடா அப்படின்னு நினைக்கிறப்போ மார்க் கொடுத்தா பாருங்க என்ட்ரி. எல்லா பறவைகளையுமே மார்க் சுட்டு தள்ளிட கிடைச்ச கேப்ல ஹீரோயினும் ஹீரோவும் தப்பிச்சு பறந்து போறாங்க. அந்த நேரத்துல அந்த வேற இருக்க எகைன் எல்லாத்தையும் நாசம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். நல்ல வேலையா அங்க வந்த நியானு ஒரு ஏணி ஹெலிகாப்டர்ல கனெக்ட் பண்ணி கீழே போட ஹீரோயினும் கரெக்டா அதை புடிச்சு தொங்குனபடியாவே லேபுக்கு வந்துடுறாங்க. இடையில ஹீரோவை ஒரு பறவை புடிச்சிடும். அதோட சங்கிலேயே ராடை இறக்கிட்டு ஹீரோவும் லேபுக்கு வந்துருவாப்ல. இப்ப ஆல்ரெடி அந்த லேப்ல கொஞ்சம் பவர்ஸ் இருக்க ஹியூமன்ஸ் இருப்பாங்களே, அதாவது ஃபர்ஸ்ட் சொன்னல ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்ஸ்ல இருக்கிற மாதிரி அவங்கள வெளியே வந்து அந்த அரக்க பறவைகளை சமாளிச்சிட்டு இருக்க இதாண்டா டைம் அப்படின்னு ஹீரோவும் அந்த உலகங்களை சேர்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஹீரோயின் அந்த காந்த சக்தியை ஒரு சேர்ல உட்கார்ந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள தன்னோட ரக்கையை விரிச்சு ஹீரோ நேரடியா அந்த உலகங்களை பக்கத்திலேயே போய் ஜாயின் பண்ணிட்டு இருக்க வெளியே ஒத்த ஆளா நிறைய பறவைகளை நியான் சமாளிச்சிட்டு இருக்காரு. திடீர்னு புல்லட்ஸ் எல்லாம் காலியாக ஆப்போசிட்ல வர ஒரு பறவையை எப்படியாவது கொல்லணும்னு முடிவு பண்ணி சாப்பரை 90 டிகிரில சாச்சு துல்லியமா அந்த பறவையோட ரக்கையை வெட்டிடுறாரு. அதே சமயம் சாப்பரோட பிளேட்ஸ் உடைஞ்சிடுது. சாக போறோம்னு தெரிஞ்ச அப்புறம் மைக்ல எல்லாத்தையும் என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நியான் சாப்பரோட இடிச்சு வெடிச்சு இறந்து போயிடுறாரு. ஆக்சுவலா இவர் நல்லவர் தாங்க. அப்படியே இந்த பக்கம் ஹீரோ 99% அந்த உலகத்தை சேர்த்துட்டாரு. ஆனா லேப உடைச்சிட்டு உள்ள வந்த அந்த வேற இருக்க உலகத்தோட ஒரு பீஸ அழிச்சிடுறான். அது மட்டும் இல்லாம ஹீரோனை சிறப்பிடிச்சிடறான். இப்ப நம்ம ஹீரோ அந்த உலகத்தை தூக்கிட்டு போக டிசைட் பண்றாரு. ஆனா முடியல. ஹீரோயின் உடனே தன்னோட சக்தியை வச்சு ஒரு
ஒரு கேப் மூலமா வேகமா அந்த உலகத்தையும் ஹீரோவையும் சேர்த்து மேல போக வச்சிடுறாங்க. ஹீரோ மேல போன அப்புறம் அந்த வேற இறக்க ஹீரோயினை தனக்குள்ள இழுத்துப்பான். இதை பார்த்து பொறுத்துக்க முடியாத ஹீரோ அந்த உலகத்தை மேல தூக்கி போட்டுட்டு வரண்டா அப்படின்னு கத்திக்கிட்டே வேகமா ஹீரோயினை காப்பாத்த போயிடுறாரு. ஆனா அந்த வேற இறக்கணும் ஹீரோயினை முழுசா உள்வாங்கிடுது. சரி இவரதான் காப்பாத்த முடியல, ஊரையாவது காப்பாத்துவோம்னு நீயா நானும் போட்டி போட்டுட்டு அந்த உலகத்தை நோக்கி போறாங்க ரெண்டு பேரும். ஆனா அந்த வேற இருக்க ஹீரோ நெஞ்சிலேயே சொருவி அந்த உலகத்திலேயே இடிச்சு நிப்பாட்ட ரக்கைகள் உடைஞ்சு அந்த உலகத்தோட ஒரு பீஸ்க்கு பதிலா இந்த ரக்கைகள் அந்த ஒரு பீஸா உருமாறி ஜாயின் ஆயிடுது. அதே சமயம் ஹீரோட பிளட் பட்டு அந்த உலகம் திரும்ப ஆக்டிவேட் ஆயிடுது. அந்த உலகம் ஆக்டிவேட் ஆன அடுத்த செகண்டே அந்த வேற இருக்க நானோபைட் மாதிரி பிரிஞ்சு ஒரு ஸ்பேஸ் ஷிப் மாதிரி மாறிடுது. எல்லா அரக்க பறவைகளுமே அழிஞ்சு போயிடுது. அதே நேரத்துல அந்த 3 ஏலியன்ஸ் இருக்குல்ல, அதுங்க நம்ம ஹீரோவுக்கு இவ்வளவு பெரிய நல்ல விஷயம் பண்ணதால திரும்பவும் உயிர் கொடுத்துருது. அதோட சேர்த்து ரக்கை இல்லாமலே பறக்கிற சக்தியையும் இறந்து போன அவனோட அப்பா சைமன், அம்மா டீனா, காதலி மியான் எல்லாருமே உயிரோட கொண்டு வந்து ஒரு நிம்மதியான ஹாப்பியான லைஃப ஹீரோக்கு கொடுத்துடுது. எல்லாத்தையும் கொடுத்த அந்த ஏலியன்ஸ் இப்ப அந்த இடத்தை விட்டு போயிடுது. அவ்வளவுதாங்க இந்த படம். இந்த படத்துல வர ஒரு விஷுவல்ஸுமே நீங்க ரசிச்சு பாக்குற மாதிரி தாங்க இருந்திருக்கும். இந்த படத்தோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. அடுத்து இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில மீட் பண்ணலாம். Until signing off, Tamil Vaas Universe Guru.